நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். எல்லாரும் யோசுவாவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இந்த வசனத்துக்கு நமக்கு பெரியதான விளக்கம் தேவையில்லை. ஏனென்றால் வசனத்திலேயே நம்ம வாசித்த பகுதியிலேயே ஏறக்குறைய எல்லாமே இருக்கிறது. பைபிளிலே முதல் 5 புத்தகங்கள் பஞ்ச ஆகமம் என்று சொல்லுவார்கள். மோசையினால எழுதப்பட்டது. மோசைக்கு ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்து எழுதப்பட்டது. இப்போ மோசையுடைய ஊழியம் முடிவடைகிறது. இன்றைக்கும் இஸ்ரேலியர்களுக்கு மோசே ரொம்ப முக்கியமான ஒரு நபர். மோசேயை கொண்டு ஆண்டவர் செய்தது போல கிரியைகளை அதற்கு பிறகாக யாருமே இஸ்ரேலில் செய்ததே கிடையாது. இன்றைக்கும் அவர்கள் மோசேயை ரொம்ப புகழ்வார்கள். மோசே அவர்களுக்கு ரொம்ப முக்கியமானவர். இன்றைக்கும் பல யூதர்கள் இயேசுவை மேசியாவாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் மோசேயை ரொம்ப முக்கியமாக அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். இப்போ அந்த ஜனங்களுக்கு முக்கியமாக பார்க்கப்பட்டதான மோசே, எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை வெளியே நடத்தி கொண்டு வந்ததான மோசே, 10 வாதைகளை ஜனங்களுக்கு காண்பித்து ஜனங்களுக்குள்ளே நடுக்கத்தை உண்டாக்கினவர் மோசே. செங்கடலை பிளந்த ஒரு தேவ மனுஷன் மோசே. கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவர் அந்த மோசே இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறார், மரித்து போகிறார். அடுத்தபடியாக மோசே இருக்கும்போதே யோசுவாவை அபிஷேகம் பண்ணிவிட்டார். இனி அடுத்ததாக நீதான் ஜனங்களை நடத்த வேண்டும், நீதான் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளாக போய் கோத்திரங்களுக்கு நீ பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலோசனையின்படி மோசே யோசுவாவை ஜனங்கள் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி விட்டார். இப்போ மோசேயுடைய மரணத்துக்கு பிறகு ஜனங்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன உட்கார்ந்து இருக்கிறாங்க? எங்களுக்கு முக்கியமான நபர் மோசே போய்விட்டார். 40 வருஷம் எங்களை நடத்தினவர் போய்விட்டார். மலையிலிருந்து வசனங்களை எங்களுக்கு பெற்று தந்தவர் போய்விட்டார். கண்மலையிலிருந்து தண்ணீரை வர பண்ணினவர் எங்களை விட்டு போய்விட்டார். ஜனங்களுக்கெல்லாம் பயங்கரமான துக்கம். அந்த நேரத்திலேயே ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிற 3 காரியங்களை இந்த 2வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். அந்த 2வது வசனத்தை நான் இப்பொழுது சொன்னதை வைத்து அந்த 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். எழுந்து, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எழுந்து கடந்து போங்கள். நீங்க மட்டும் சொல்லுங்க, போங்கள். ஆண்டவர் இப்பொழுது யோசுவாவை உற்சாகப்படுத்துகிறார். யோசுவாவே, ஒரு தலைவன் போய்விட்டான், எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார்.
இனி நீங்கள் சோர்வில் இருக்க வேண்டாம். நான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நேராக நகர்த்த போகிறேன். உங்களுடைய இடத்தை மாற்றப் போகிறேன். வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள். ஒரு மகிமையின் நாட்டுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள். பிதாக்கள் அவர்களுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அந்த தேசத்துக்குள்ளாக நீங்கள் உட்பிரவேசிக்க போகிறீர்கள். பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்துக்குள்ளாக போக போகிறீர்கள். அடுத்த பகுதிக்குள்ளாக நீங்கள் போக போகிறீர்கள். ஆகையினால சோர்ந்து போய் நீங்கள் இப்பொழுது இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் சோர்வுகளை விட்டுவிட்டு எழும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். இந்த வருடத்துடைய கடைசி நாட்களில் வந்திருக்கிற தெய்வ சபையாகிய நம்மையும் இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த ஆண்டில் இந்த நாட்களில் பல காரியங்களிலே சோர்ந்து போயிருக்கலாம். பல இழப்புகளாக இருக்கலாம். நம்மை விட்டு சிலர் பிரிந்து போனதாக இருக்கலாம். சில மரணங்களாக இருக்கலாம். சில வேதனைகளாக இருக்கலாம். அநேக காரியங்களில் நாம் சோர்ந்து போய் போதுமாண்டவரே, இனி எங்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று தளர்ந்து போயிருப்பீர்களே. ஆனால் இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் ஜனத்தை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் சோர்ந்து போய் இருக்க வேண்டிய தேவையில்லை. யோசுவாவே எழும்பு, அடுத்த ஒரு கட்டத்துக்கு நேராக உன்னை நான் நடத்த போகிறேன். யோசுவாவே உற்சாகப்படு, யோசுவாவே பலப்படு. இப்பொழுது பார்க்கிற பிரச்சனைகள் உனக்கு பிரச்சனைகள் ஒன்று அல்ல. இப்பொழுது நீ திடமனதாயிரு, நீ உன் அறையை கட்டிக்கொள், எழும்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். இந்த ஆண்டினுடைய இறுதி நாட்களில் ஒரு சபை எழும்ப வேண்டிய 2-3 காரியத்தை உங்களுக்கு இதிலிருந்து சொல்லுகிறேன். நான் இந்த வசனத்துக்கு உள்ள திரும்ப வருவேன். நாம் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 52வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 52வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று சொல்லி. அப்போ நம்ம முதலாவதாக இந்த ஆண்டினுடைய இறுதி நாட்களில் எழும்ப வேண்டியது எதிலிருந்து எழும்ப வேண்டும் என்று சொன்னால், தூசியிலிருந்து எழும்பி விடுங்கள். நம்மில் இருக்கிற தூசிகளை தட்டி விடுங்கள். நம்மில் இருக்கிற மனசாபங்களை தட்டி விடுங்கள். நம்மில் இருக்கிற பொறாமைகளை தட்டி விடுங்கள். நம்மில் இருக்கிற எது தூசியோ அதையெல்லாம் தட்டிடுங்க. இனி அது வேண்டாம். எது ஒட்டி கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில், கர்த்தர் விரும்பாத எது நம்மை ஒட்டி பிடித்து கொண்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவே நான் நல்ல வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறேன், நல்ல திட்டங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறேன், நல்ல தரிசனங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறேன், நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். எத்தனையோ ஆண்டுகளாக உங்கள் பிதாக்கள் வாஞ்சித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு ரிவைவலை, அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு காரியத்தை இதா உங்க கண்ணுக்கு முன்னால் வைத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு வெளிப்படையாகவே சொல்கிறேன், நான் நம்புகிறேன் வருகிற 2025வது ஆண்டில் தேவன் தேசத்திலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவாராக, ஊழியத்திலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவாராக, குடும்பங்களிலே தங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துவாராக. இதுவரை கண்டிராத ஒரு பெரிய ஒரு மகிமையை நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை கண்டிராத ஒரு எழுப்புதலை பார்க்க போகிறோம். இதுவரை கண்டிராத ஒரு அபிஷேகத்தின் நிறைவை பார்க்க போகிறோம். இதுவரை கண்டிராத ஒரு அனலை பார்க்க போகிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக இதுவரை கண்டிராத ஒரு பெரிய ஒரு அறுவடையை தேசம் பார்க்க போகிறது. நம்பினால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு பிரசன்ட் தெரியும், ஆண்டவருக்கு ஃபியூச்சர் தெரியும். நமக்கு நிகழ்காலம் தெரியும், நம்முடைய தெய்வத்துக்கு வருங்காலம் தெரியும். நிகழ்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிற சில பிரச்சனைகள், சில தூசிகள், அதையெல்லாம் பெருசுபடுத்தி கொண்டு
நீங்கள் இங்கேயே நின்று விடாதிருங்கள், தூசியை தட்டிவிட்டு எழும்புங்கள், எதிர்காலத்தை பாருங்கள். கர்த்தர் பார்க்கிறது போல நாம் கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், கர்த்தர் நம்ம எங்க பார்த்து நடத்த போகிறார். இனி அவங்க அன்னைக்கு அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அது அப்படியாக்கும், இது இப்படியாக்கும், அது சரியில்லை, இது சரியில்லை, அது அப்படி இப்படின்னு சொல்லி தூசிகளை தட்டிவிட்டு எழும்புவோம். யோசுவாவே, நீ எழுந்திரு, செய்ய வேண்டிய வேலை பெரிதாக இருக்கிறது, செய்ய வேண்டிய வேலை பெரிதாக இருக்கிறது. இனி நான் கொஞ்சம் வேகமாக கடந்து செல்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் எழும்ப வேண்டிய காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லுகிறார், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து போன சபை என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சபையை கண்டார். அந்த சபையோட பெயரை சொல்லுங்க பார்க்கலாம், பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். சர்தை சபை. சர்தை சபையை பார்த்து சொன்னார், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டு செத்தவனா இருக்கிறாய் என்று சொல்லி. அனல் உண்டா அனல் இல்லை, குளிர் உண்டா குளிரும் இல்லை, ஜபம் உண்டா ஜபம் இல்லை, வேத வாசிப்பு உண்டா வேத வாசிப்பு இல்லை, ஆராதனை உண்டா ஆராதனை இல்லை, பாட்டு உண்டா பாட்டு இல்லை. நாம் எனக்கு அப்படியே ஒரு பருவத்தில் அப்படியே போயிட்டு கடமைக்காக அப்படியே நம்ம ஓட்டி கொண்டிருக்கிற தூக்கத்தை விட்டு எழும்புங்கள். அன்றைக்கு இயேசு கெத்சமனே தோட்டத்தில் 3 பேரை ஜெபிப்பதற்காக கொண்டு போனார், தட்டி எழுப்பினார். என்னோடு கூட 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? தூக்கத்தில் எழுப்பினார். ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த நாட்களில் ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். அதை பார்ப்போம். ஃபியூச்சரை பாருங்க. ஆண்டவர் வைத்திருக்கிறது போல ஆண்டவருடைய பார்வையில் நம்முடைய கண்கள் அமையட்டும், பதிக்கப்படட்டும். பிரசண்டை பார்க்காதிருங்கள். யோசுவாவே, நீ பிரசண்டில் எவ்வளவு காலம் தான் இப்படி சோர்ந்து போய் தளர்ந்து போய், எனக்கு ஜெபிக்க முடியல, எனக்கு உபவாசிக்க முடியல, எனக்கு பலவீனன் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லி குறைகளே சொல்லி சொல்லி சோர்ந்து போய் இருப்பீர்கள். கவலைப்படாதிருங்க. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை தட்டி எழுப்ப அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அன்றைக்கு சோர்ந்து போய் படுத்திருந்தார் ஒரு எலியா. ஏசபேல் என்பவள் சவால் விடுகிறாள், உன் ஜீவனை வாங்காம விடமாட்டேன் என்று சவால் விட்டு கொண்டிருந்ததான நேரத்தில் ஆண்டவரோ சோர்ந்து போய் கிடக்கிறவனை சரி கடந்து செத்துரு நான் சொன்னாரு. இல்லை, உடனே வானத்திலிருந்து தூதனை அனுப்பி அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து சாப்பிட்டுட்டு எழுந்துருன்னு சொன்னார். எழும்பு, போக வேண்டியது வெகு தூரம், நீங்க இதுவரைக்கும் செய்யாத சிலதை செய்ய வேண்டியது இருக்கிறது, எழும்புன்னு சொன்ன ஆண்டவர் எலியாவை எழுப்பி விட்டவர், யோசுவாவை எழுப்பினவர் இந்த சபையையும் எழுப்புகிறார், நம்மையையும் எழுப்புகிறார், சோர்ந்து போன நம்மையும் எழுப்புகிறார், நம்மையும் உற்சாகப்படுத்துகிறார். நான் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் புரிகிறவங்க அவங்க வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இனியெல்லாம் ஆண்டவர் என்ன நடத்துவாராம், இனியெல்லாம் ஆண்டவர் என்ன பலப்படுத்துவாராம், இனியெல்லாம் நான் ஆண்டவருக்காக பயன்பட முடியுமா? ஏன்னா எனக்கு தலைவர்களே இல்லை, எனக்கு நல்ல முன்மாதிரிகள் இல்லை, சிலர் என்னை விட்டு போயிட்டாங்க. இல்லை, யோசுவாவே எழும்பு, எழும்பு, எழும்பு. ஸ்தோத்திரம். நமக்கு உள்ளத்தில் விருப்பம் இருந்தால் கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புவதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆசை இருக்குதா? ஆண்டவருக்காக இந்த 2024 கடைசியில் நான் எழும்பி 2025 மகிமையானதை செய்ய விரும்புகிறேன் என்று விரும்புகிறவர்கள் ஒரு 30 செகண்ட் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். ஆவியானவர் என்னை பலப்படுத்துவீராக, ஆவியானவர் என்னை திடப்படுத்துவீராக, ஆவியானவர் என்னை பலப்படுத்துவீராக, என் சோர்வுகளை எடுப்பீராக, என் கட்டுகளை எடுப்பீராக, தூசியை விட்டு எழும்புவதற்கு உதவி செய்வாராக. சிலதை உதறி தள்ள, சிலதை வெறுத்து தள்ள அதேவன் பலப்படுத்துவீராக. கர்த்தர் பலப்படுத்துவீராக, கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். நமக்கு நேரம் ஆகிறதுனால கொஞ்சம் வேகமாக போகிறேன். நான் முதல்ல சொன்னேன் என்னென்ன, எழுந்து 2, சத்தமாக சொல்லுங்க, கடந்து 3, பொங்கல். இனி 2வது பார்ட்டுக்குள்ளாக வர்றேன். கடந்து, யோர்தானை கடந்து. யோர்தானை கடந்து யோசுவா இப்போ எழும்பிட்டாருன்னு வச்சுக்கோமே, சரி ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டு எழும்பிட்டாருன்னு வச்சுக்கோமே, முன்னால் பார்த்தா யோர்தான். யோர்தானில் வெள்ளம் கரை புரண்டு வரும். இதே பிரச்சனையை மோசையும் பார்த்துருக்காரு. எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே அவர் பார்த்த வெள்ளம் செங்கடல். இப்போ யோசுவா பார்க்கிறது யோர்தான். ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்லுகிறார், யோசுவாவே, வெள்ளம் சோதனையை காட்டுகிறது. வெள்ளங்கள் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் என்று பைபிள் சொல்லுகிறது. சத்துரு வெள்ளம் போல வரலாம். இந்த சோதனையை நீ கடப்பாய், இந்த பிரச்சனையை நீ தாண்டுவாய், இந்த யோர்தானை நீ கடப்பாய். யோசுவாவே, உன்னை கொண்டு, அன்னைக்கு மோசையை கொண்டு செங்கடலை பிளந்தது போல உன் கண்ணு யோர்தானை பிளக்கிறதை காணும். யோசுவாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையிலே நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கு என் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற இந்த பிரச்சனைகளை தாண்டுவதற்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இந்த பிரச்சனையை பார்த்து பின்னிட்டு போவதற்காக அல்ல, பிரச்சனையை தாண்டி சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு நிமிஷம் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, எங்கள் கண்களுக்கு முன்னாலே நிற்கிற யோர்தானை போன்ற பிரச்சனைகள், கரை புரண்டு வருகிறதான சோதனைகள், கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே தாண்டுவதற்கு பலனை ஆண்டவர் தருவீராக. சொல்லுங்க பார்க்கலாம். தாண்டுவதற்குரிய பலனை ஆண்டவர் தருவீராக, தாண்டுவதற்குரிய அதிகாரத்தை தருவீராக, தாண்டுவதற்குரிய அபிஷேகத்தை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை தேடி வந்தாலும், பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. அந்த ஒரு அடியை கையை தட்டி பாடலாமா? யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. பாடுங்க, ஓசன்னா, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா. ஹல்லேலூயா. இந்த செங்கடலை, இந்த யோர்தானை தாண்டுவோம். பிரச்சனையை பார்த்து நிற்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கல. தைரியப்படுங்கள். ஆகையினால தான் கீழே உள்ள வசனத்தில் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள், இப்பொழுது புரியும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை.
நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன்? நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லிட வேண்டியதானே? யோசுவாவே, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கலாமே. அந்த ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? மோசே இதை விட பெரிய செங்கடலையே தாண்டினாரு. நான் உன்னோடு கூட, அதே தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ இந்த யோர்தானை கடப்பாய். பிரச்சனையை பார்க்காதீங்க. இன்னைக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிகிற சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. இதை தாண்டுவேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால இதை கடந்து போவோம். அதற்குரிய பலனை என் கர்த்தரே தருகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த சோதனையில் நான் மூழ்கி போக மாட்டேன். இந்த வெள்ளத்தில் நான் அமிழ மாட்டேன். சத்துரு வரலாம் வெள்ளம் போல, சோதனைகள் வரலாம் வெள்ளம் போல, இதை கடந்து செல்லக்கூடிய பலனை என் கர்த்தர் எனக்கு தருகிறார். இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ளாது, இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது, இந்த சவால்கள் என்னை மேற்கொள்ளாது. நான் இதை கடந்து போவேன். ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு காலை வேளையில் சிலரை பார்த்து சொல்கிறார், இதை நீங்கள் கடப்பீர்கள். கடக்க முடியாதது போல தோன்றுகிறதா சோதனை? கடப்பீர்கள். கடக்க முடியாதது போல பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறதா? இதை தாண்டுவீர்கள். இது உங்களுக்கும் வழி விடும். இந்த பிரச்சனை வாக்கு தத்தத்தை தடை செய்ய முடியாது. நம்ம மேல இருக்கிற தெய்வத்துடைய திட்டத்தை இந்த பிரச்சனை தடுக்க முடியாது. நம்ம மேல இருக்கிறதான அழைப்பை தடை செய்ய முடியாது. இதை நாம் கடந்து செல்லுவோம். இதை கடக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல நிக்காதீங்க, முன்னேறி போங்கன்னு அர்த்தம். முன்னேறி செல்லுங்கள். சிலர் ஒரே இடத்துல நிற்பாங்க, ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு ஆண்டவருக்காக எப்படி பிரகாசிச்சேன் தெரியுமா, அன்னைக்கு நான் இங்கெல்லாம் போனேன் தெரியுமா, அன்னைக்கு எப்படியெல்லாம் ஜெபித்தேன் தெரியுமா. இன்னைக்கு என்ன சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவருக்காக என்ன பண்ணீங்க? ஒன்றும் இல்லை. தம்பி ஆராதனையில் மேக மீதில் இயேசுராஜன் பாட்டு பாடினார். நான் பாட்டை பாடியே நான் யோசிச்சுக்கிட்டே நின்ன காரியம் என்னன்னா, இந்த பாடலை அருமையான தாயார் சாரல் நவரோஜ் அவர்கள் பாடினார்கள். அவர்கள் உலகத்தை விட்டு கடந்து போனார்கள். இன்றைக்கும் அந்த பாடல்களை நம்ம பாடிக்கொண்டே இருக்கிறோம். அவர்களுடைய வாழ்நாளில் ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கி பாடல்களை இந்த தலைமுறைக்கு தந்து விட்டு அவங்க போயிருக்கிறாங்க இல்லையா? மிஷனரிகள் நமக்கு பாடல்களை ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கி நம்ம கையிலே தந்து, வேதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கி நம்ம கையில் தந்து, அவர்களெல்லாம் போய்விட்டார்கள். பாடுபட்டோருக்கு பலனை அளிப்பாரு, கூடு நமக்கு குறைவில்லை கூவியே கொடுத்துடுவார். அது பாடும்போது தான் எனக்கு இதெல்லாம் மைண்டில் வருது. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன கொடுப்பேன் ஆண்டவரே? எங்க அப்பா என்ன செஞ்சுட்டு போனார் எங்க பிள்ளைகள் சொல்லணும். எங்க தேசம் இவர் ஆண்டவருக்காக என்ன செஞ்சார்னு சொல்லுது. ஒரே இடத்துல நிற்காதிருங்கள், முன்னேறி போங்கள். இதில் திருப்திப்பட்டு விடாதிருங்கள். எப்பாடா 40 வருஷம் கிளம்பி இங்க வரைக்கும் வந்தாச்சு, பெஸ்ட். அதிலே நின்றாதீங்க, முன் செல்லுங்கள், முன்னேறி போங்கள். அடுத்ததா ஆண்டவருக்காக என்ன செய்யலாம், அடுத்ததாக ஆண்டவருக்காக என்ன பண்ணலாம், இனி என்ன செய்யலாம்?
கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் திருப்திப்படவே இல்லை. இன்னும் 2% கூட எங்களுக்கு உள்ளத்தில் திருப்தி வரவில்லை. ஆண்டவர் எல்லாம் கொடுத்துட்டார். ஒரு நாள் எனக்கு தோன்றவே இல்லை, எங்களுக்கு அதை தோன்றவே இல்லை. இனி ஆண்டவருக்காக என்ன செய்யலாம், அடுத்ததாக எங்கே போகலாம், அடுத்ததாக என்ன பண்ணலாம், இப்பொழுது இருக்கிறதை விட குறைந்தபட்சம் 2 மடங்காவது வருகிற ஆண்டிலே செய்வதற்கு, இனியும் ஆண்டவருக்காக உழைப்பதற்கு, போன ஆண்டிலே கால் மிதித்த கிராமங்களை விட வருகிற ஆண்டிலே இனியும் கிராமங்களிலே கால் மிதிக்கணும். போன வருஷம் செய்ததை விட இனியும் செய்யணும். போன வருஷம் ஓடினதை விட இனியும் ஓடணும். முன்னேறி போங்கள், முன் செல்லுங்கள். பழையதே சொல்லிக்கொண்டு நாங்கள் செங்கடலை பிளந்து வந்தோம், செங்கடலை பிளந்து வந்தோம், அக்கினியை தாண்டி வந்தோம், அங்கே அமலேக்கனை வென்று வந்தோம், எரிகோவை இல்லை இல்லை, அந்த பழைய காரியத்தை எல்லாம் விட்டுருங்க, புதுசை பாருங்க. இனி என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? யோசுவாவே முன்னேறி போங்கள். மோசேயை கொண்டு சிலதை செய்தது போல யோசுவாவே உன்னை கொண்டு சிலதை செய்ய வேண்டியது இருக்கிறது. செங்கடலை தாண்ட வேண்டியது இருக்கிறது. முன்னேறி போ. எரிகோவை உடைக்க வேண்டியது இருக்கிறது. தேசத்தை பங்கிட வேண்டியது இருக்கிறது. யுத்தம் செய்ய வேண்டியது இருக்கிறது. எத்தனை பேர் புரிகிறவங்க இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த வருடத்துடைய கடைசி நாட்களில் நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்? ஒரு கூட்டங்கள் குடில் கட்டுவதற்காக தீவிரம் காட்டி கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் என்ன ட்ரெஸ் வாங்கலாம் என்று தீவிரம் காட்டி கொண்டிருக்கிறது. தப்பு இல்லை, நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனால் நாமோ மரித்தோரை விட்டு எழுந்து, தூசியை உதறி விட்டு எழுந்து, நித்திரை விட்டு எழுந்து, சோதனைகளை கடந்து முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன் சொல்லுவோம். கர்த்தர் துணை நிற்கிறாருங்க. ஆவியானவர் பலப்படுத்துகிறார், ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறார். போங்கள், இனியும் நான் உங்களை கொண்டு சிலதை செய்ய வேண்டியது இருக்கு. இனியும் ஓடுங்கள், இனியும் உழையுங்கள், இனியும் கிரியை நடப்பீங்கள், இனியும் செயல்படுங்கள், இனியும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. முன்னேறி செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா?